1.34 லட்சத்தில் பிஎஸ்என்எல்லில் புதிய சேட்டலைட் ஃபோன். இதை யார் வாங்க முடியும், என்னென்ன நிபந்தனைகள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மொபைல் ஃபோன் நெட்வொர்க் சிக்னலே இல்லாத அடர்ந்த காடு, மலையுச்சி அல்லது நடுக்கடல் போன்ற இடங்களில் மாட்டிக்கொண்டால் தகவல் பரிமாற்றத்திற்கு பிஎஸ்என்எல் தனது புத்தம் புதிய சேட்டலைட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இதன் விலை வரியுடன் சேர்த்து 1,34,166 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண ஸ்மார்ட் போன் கிடையாது. மொபைல் டவர்கள் இல்லாத இடங்களிலும் நேரடியாக சேட்டலைட் மூலம் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு ஸ்பெஷல் சாதனமாக உள்ளது. இவ்வளவு விலை கொடுத்து இதை யார் வேண்டுமானாலும் வாங்கி பயன்படுத்த முடியுமா என்றால் அங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. இந்தியாவின் சேட்டலைட் போன்கள் பயன்படுத்துவதில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த போனை வாங்குவதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ தொலைத்தொடர்பு துறையிடம் இருந்து முறையான அனுமதி பெறுவது கட்டாயம். பிஎஸ்என்எல் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த போனில் மிக முக்கியமான அம்சங்கள் உள்ளன. மொபைல் நெட்வொர்க் இல்லாத இடங்களில் கூட வேலை செய்யும் சேட்டலைட் இணைப்பு, எந்த ஒரு ரிமோட் லொக்கேஷனையும் இருந்து வாய்ஸ் கால் பேசும் வசதி, ஆபத்தான நேரங்களில் உதவி கோர SOS அவசர கால பட்டன், சார்ஜ் செய்ய முடியாத இடங்களில் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்கும் சக்தி வாய்ந்த பேட்டரி, கடினமான சூழலை தாங்கும் முரட்டுத்தனமான மற்றும் உறுதியான வடிவமைப்பு இதில் பொருத்தப்பட்டுள்ளது. பிஎஸ்என்எல் இந்த போனை சாதாரண வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு வரவில்லை. மாற்றாக யாருக்கெல்லாம் தடையற்ற தொலைத்தொடர்பு மிக முக்கிய அவசியமோ அவர்கள்தான் இதன் முக்கிய இலக்கு. குறிப்பாக பாதுகாப்பு படை வீரர்கள், கடல்சார் பணியில் ஈடுபடுபவர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர், சுரங்க தொழிலாளர்கள், தொலைதூரங்களில் தொழிற்சாலைகளை நிர்வகிப்பவர்கள், புனித யாத்திரை மேற்கொள்பவர்கள் மற்றும் அட்வென்ச்சரஸ் பயணம் செய்பவர்கள் போன்றவருக்கே இது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் விலை 1,34,166 என்ற விலையில் கிடைக்கும். இந்த பிஎஸ்என்எல் சேட்டலைட் ஃபோன் ஒரு அத்தியாவசிய தகவல் தொடர்பு கருவியாகவே பார்க்கப்படுகிறது. இதை வாங்க விரும்பும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் முதலில் தொலைத்தொடர்பு துறையிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் என்பதே முக்கியமான நிபந்தனையாக உள்ளது. உரிய அனுமதியின்றி சேட்டலைட் ஃபோனை வைத்திருப்பதோ அல்லது இயக்குவதோ இந்திய சட்டப்படி குற்றமாகும். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பெற அருகிலுள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.